la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஏலியன் மாதிரி எல்லாம் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன், உடம்பு ஃபுல்லாக டேட்டோ பண்ணுறேன், கண்ணில் கலர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ சேஃப் அன்சேஃப் அப்படின்னு பார்க்குறீங்க? சேஃப் தான் எல்லாமே. கண்ணில் பண்ணுறது சேஃபா? சேஃப் தான் எல்லாமே சேஃப். ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு அது மாதிரி தான் வராங்க. அதே மாதிரி டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஐ கலரிங் பண்ணுவாங்க. அந்த நாக்கு ரெண்டாக இருக்குல்ல, அது வந்து டாக்டர் தான் பண்ணுவாங்க. கால்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஐயோ ஏன்டா, நான் வந்து கமெண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ரொம்ப தப்பு எல்லாம் பேசுகிறாங்க. யாரும் டேட்டூ போடுறதுக்கோசமா இல்லை, அந்த பொண்ணுக்கோசம் தான் வராங்க. மற்ற இதில் வந்து ஜென்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு ஒரு மாதிரி ஆபாசமான வீடியோலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனாலேயே இப்போது நாங்கள் வரோம், எங்களை பார்த்து தப்பான எண்ணத்தில் பார்க்குறாங்க. கமெண்ட்டில் காட்டுறேன் நான் எப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இதில் மீன் பண்ணியிருக்காங்க? நான் அவங்க டேட்டூவை பற்றி சொல்லலை, என்னை பற்றி தான் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்க டேட்டூ போடுறதுக்கோசம் வரல, உங்களுக்கோசம் தான் வராங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பா அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நிஜமாக உங்களுக்கே பார்க்கும்போது சிலது கிரிஞ்சாக இருக்கும் இல்லையா? நிறைய கிரிஞ்சு இருக்குது. நம்ம வந்து உமன்ஸ் கிளைண்ட்டுக்கு போட்டுட்ருப்போம் டேட்டூ, அவங்க அங்கே இருப்பாங்க. அதுனா ஒரு ஐப்ரோ பண்ணுற மாதிரியான பெயின் தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். அவங்க இருப்பாங்க அப்படியே சிம்பத்தி அப்படின்னுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சில பேரில் ஒருத்தர் நம்மளே அவங்களை இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தோம். இந்த ஏலியன் மாதிரி எல்லாம் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன், உடம்பு ஃபுல்லாக டேட்டோ பண்ணுறேன், கண்ணில் கலர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ சேஃப் அன்சேஃப் அப்படின்னு பார்க்குறீங்க? சேஃப் தான் எல்லாமே. கண்ணில் பண்ணுறது சேஃபா? சேஃப் தான் எல்லாமே சேஃப். ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு அது மாதிரி தான் வராங்க. டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஐ கலரிங் பண்ணுவாங்க. அந்த நாக்கு ரெண்டாக இருக்குல்ல, அது வந்து டாக்டர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணால் எங்கெங்கே நர்வ்ஸ் இருக்குது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க இஷ்டம் தான், அதில் நம்ம தலையிட போகிறது. பட் கண்ணில் எல்லாம் கலர் பண்ணலாமான்றது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டால் கண்ணில் கலர் பண்ணிடுவீங்க? இங்கே கிடையாது, நான் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணுறது இல்லை, அடுத்தது இருக்குது. ஓகே, ஆமாம், எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் போயிட்டுருக்கேன் நான். இப்போது நிறைய வீடியோஸ் உங்களதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஈவன் அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இப்போது கால்ஸும் எந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதுன்றதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா பொது வெளியில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு நம்பர் கொடுக்குறோம், அப்போ என்ன மாதிரியான கால்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது? கால்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக பண்ணுறாங்க. இப்போது ஒரு உமனாக நான் வந்து இப்போ நான் முன்னேறிட்டு வரேன். ஏன்னா இங்கே நம்ம சொசைட்டியில் வந்து ஜென்ஸு தான் இருக்காங்க டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக, உமன்ஸுன்னு யாரும் கிடையாது. ஆனால் அங்கங்கே பார்த்தா ஒரு 5 பேர்கிட்ட இருப்போம். இந்தியாவிலேயே பார்த்தா ஒரு 5 பேர்கிட்ட இருப்போம். அதில் ஒருத்தவங்க நான் தான். ஸோ நான் வந்து கமெண்ட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஐயோ ஏன்டா, நான் வந்து கமெண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ரொம்ப தப்பு பேசுகிறாங்க. என்ன மாதிரினா, யாரும் டேட்டூ போடுறதுக்கோசம் வரல, அந்த பொண்ணுக்கோசம் தான் வராங்க. இப்போ நாடு வந்து ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கு, பொண்ணுங்களும் வந்துட்டாங்க டேட்டூ போடுறதுக்கு, இன்னும் என்னென்ன நடக்க போகுது. ஏன்னா மற்ற இதில் வந்து ஜென்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு ஒரு மாதிரி ஆபாசமான வீடியோலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனாலேயே இப்போது நாங்கள் வரோம், எங்களை பார்த்து தப்பான எண்ணத்தில் பார்க்குறாங்க. நாங்கள் ஆனால் வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போது எல்லாமே, இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே இப்போ போத் சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மென்ஸோ பண்ணுறாங்க, உமன்ஸோ பண்ணுறாங்க. இப்போது நான் ஒரு டேட்டூ போடுறேன்னா அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் எதுவுமே நாங்கள் பண்ணல. அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதுக்கோசம் படித்தோமா, இதுதான் பண்ணோம், அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் கமெண்ட்லாம் ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த கமெண்ட் பார்க்கும்போது தான். இப்போது கால்ஸ் வருது இல்லையா, இப்போது என்கொயரி கால்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போது எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு நம்பர் இருக்குது, இன்ஸ்டாவில் நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது உங்களுடைய நம்பர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் நிறைய கால்ஸ் வரும். ஆக்சுவலாக அது உங்கள் நம்பரா?
அது வந்து அப்பா தான் வச்சுருக்காங்க, அப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிறது. டாட்டூ ஆனா மட்டும் என்னெல்லாம் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் அப்பா அதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ நீ எடுப்ப கால் பேசுவ அப்படின்ட்டு எனக்கு பண்ணுறாங்கம்மா, பண்ணிவிட்டு என்னோட குரல் கேட்டோன்னே வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கால் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் தான் டாட்டூ போடுவீங்களா, எனக்கு ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு டாட்டூ போடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேற ஒரு இதில் பேசுகிறாங்க. அது வந்து அப்பா சொல்லுவாங்க, இதை பாரு எப்படிலாம் போயிட்டுருக்கு, எப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு குழந்தை ஒரு ஏதோ ஒரு சாதிக்கணுன்ட்டு வராங்க, ஒரு எல்லாம் சொல்கிறாங்க நாடு முன்னேறிட்டு போகுதுன்னு. ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்ட்டு. என்ன டைம்லாம் கால் வருது அப்படி? நைட்டு வரும். ஏன்னா அப்பா தான் வச்சுக்கிறாங்க, அந்த அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிறது எல்லாமே பார்த்துக்கிறது அப்பா. ஸோ ஆனால் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருமா உன்னக்கோசம் எவ்வளோ பேர் நைட் டைமில் கால் பண்ணுறாங்க, 1 மணிக்கு 12 மணிக்கு அந்த மாதிரிலாம் கால் பண்ணி இந்த மாதிரி டாட்டூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 1 மணிக்கு? ஆமாம். ஆனால் அப்பா குரல் கேட்டுச்சுன்னா வச்சுருவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக ஏன்னா நாங்கள் இப்போ தான் இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டே வருது, ஏன்னா ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் அவ்வளோ இல்லை, இப்போ நான் தான் வந்துட்டுருக்கேன் கொஞ்சம். ஸோ அப்பா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கால்லாம் ரொம்ப இதாக பேசுகிறாங்கம்மா, வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கமெண்ட்டு அப்பா கிட்ட தான் இது இருக்குது வாட்ஸ்அப்பு, கமெண்ட்டில் காட்டுறேன் நான் எப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இதில் மீன் பண்ணியிருக்காங்க? அது வந்து எப்படி நான் அவங்க டாட்டூவை பற்றி சொல்லலை, என்னை பற்றி தான் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கோசம் அவங்க டாட்டூ போடுறதுக்கோசம் வரல, உங்களுக்கோசம் தான் வராங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தப்பா அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்கொயரிக்கு வர்றவங்க வந்து இப்போ நீங்கள் டேட்டூஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் வராங்க இல்லையா? ஈவன் ஜென்ஸ் வரும்போது உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணி கேட்குறதா கேள்விப்படுறோம், இவங்க வந்து டேட்டூ போட்டால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறாங்களா? ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணாலும் ஒரு சிலர் எப்படி வேணால் நடந்துக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அப்படி என்னெல்லாம் நடக்குது? அதாவது அப்பா இருக்கும்போது லிமிட்டாக இருப்பாங்க. இப்போது ஒரு கால் எதாவது வந்துச்சு அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்ட்டு அப்பா வெளியே போயிட்டாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிம்பத்தி காட்டுறது, ஐயோ அப்படியாங்க, ஐயோ காலுங்க என்னங்க அவங்க காலில் அடிபட்டிருக்கு அப்படிலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்பாவுக்கு, அப்பா கொஞ்சம் வாங்கப்பா ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்பா வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீ ஏந்துக்கோமா நான் போடுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சிலர் தெரியும் நம்ம பார்த்தா இவங்க டாட்டூ போட வந்திருக்காங்களா இல்லை வேறு எதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பொண்ணாக அந்த இது தெரியும்ல கண்ணோட்டம், அவங்க என்ன கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கால் பண்ணிவிடுவோம், ஒன்று தம்பிக்கு கால் பண்ணிவிடுவேன் இல்லை அப்பாவுக்கு கால் பண்ணிவிடுவேன், வாங்க கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டேட்டூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளோஸாக நின்று தான் டேட்டூஸ் எல்லாம் டிசைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது வேணும்னே அவங்க ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்கா? பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணும்போது நான் வந்து விலகி வந்துடுவேன், எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. இப்போது ஜென்ஸே செஸ்ட்டில் போடுறாங்க டாட்டூ அப்படின்னா, ஏன்னா இப்போ கொஞ்சம் க்ளோஸில் நின்று தான் போடணும் நம்ம, அதனால் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களே விலகிடுவாங்க, நம்ம ஒரு உமன் போடுறாங்க அப்படின்ட்டு விலகிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு அந்த மாதிரிலாம் வந்தால் இன்னும் செக்யூர்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த பாய்ஸ் அந்த பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இப்படி பண்ணுறது வேணுன்னே அப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே கால் பண்ணி அப்பா கொஞ்சம் வாங்கப்பா அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம், அப்போ வந்துடுவார். ஓகே. பேரெல்லாம் வர்றாங்களா? பேர் ஏகப்பட்ட முக்கால்வாசி டாட்டூனாலே பேர் தான், கப்புள்ஸ் தான். இங்கே 2 பேரும் ஈவனாக பாதி ஹார்ட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கு கப்புள் டாட்டூஸ் இருக்கு. ஓகே. ஒரு கை ஒருத்தவங்க கை பிடிக்கிற மாதிரி, ஹார்ட்டை வந்து பாதி இங்கே வந்து லாக், அங்கே வந்து கீ, அந்த மாதிரி நிறைய இருக்க வந்து போட்டிருக்காங்க. அதே விளையாடுறாங்களா? ஆமாம். அதே மாதிரி நேம் கூட அவங்க நேம் இவங்க போட்டுருக்குது, இவங்க நேம் அவங்க போட்டுருக்காங்க. எதெல்லாம் நிஜமாக உங்களுக்கே பார்க்கும்போது சிலது கிரிஞ்சாக இருக்கும் இல்லையா? எதெல்லாம் கிரிஞ்சாக இருக்கும்? நிறைய கிரிஞ்சு இருக்குது. நம்ம வந்து உமன்ஸ் கிளைண்ட்டுக்கு போட்டுட்ருப்போம் டாட்டூ, அவங்க அங்கே இருப்பாங்க, அப்படியே வலிக்காது. நானும் நிறைய டாட்டூலாம் போட்டிருக்கேன்,
அதுனா ஒரு ஐப்ரோ பண்ணுற மாதிரியான பெயின் தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். அவங்க இருப்பாங்க அப்படியே சிம்பத்தி ஆ ஆ அப்படின்வாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க ஐயோ என்னம்மாச்சு வலிக்குதாம்மா, சரி இருமா கொஞ்சம் பார்த்து போடுங்கக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பீச்சு போகிறத விட்டாங்க, எல்லாம் போகிறதெல்லாம் விட்டாங்க. இப்போ வந்து டேட்டூ ஷாப்பாக பார்த்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே கப்புள்ஸாக உட்காந்துக்கிறது, ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் டேட்டூ போடுறது போயிடுறது, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்காங்க இப்போ. காஃபி ஷாப் மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம், இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு டேட்டூ போடணுன்னா ஒரு 1/2 hour 1 hour ஆச்சும் ஆகும் நம்ம டேட்டூ போடணுன்னா. அப்படியே இங்கே வராங்க, வந்துட்டு அப்படி இப்படிட்டு பார்க்கறது, அப்படியே கண்ணால் சிமிட்டிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்டா இப்படி கிரிஞ்சு பண்ணுறாங்க. ஆமாம், கிரிஞ்சாக இருக்கும் ஃபுல்லாக. நாங்கள் சரி என்ன பண்ணுறது, ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அப்படியே பார்த்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது, அவ்வளோ. ஃபைனலில் பெரிய டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். எது உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த ஒர்க்? ஒரு பேக் சைடில் ஈகிள் டாட்டூ போட்டோம். ஓகே, முதுகு ஃபுல்லாக? ஆமாம், முதுகு ஃபுல்லாகவே. அது வந்து நைட்டு ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், மார்னிங் 3 o'clock தான் முடித்தோம். ஓ, நைட் 9க்கு ஸ்டார்ட் பண்ணியா? ஆமாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 6 hours. ஆமாம், அப்படி அவ்வளோ நேரம். ஆனால் பெயின்ஃபுல்லாக தானே இருக்கும் அந்த ப்ராசஸ்லாம்? பெயின் இருக்கும். ஒரு சிலர் வந்து தாங்குவாங்க, ஒரு சிலர் தாங்க மாட்டாங்க வலியா. பாதியிலே விட்டுட்டு ஓடினவங்கள இருக்காங்க. நிறைய பேர் கதறுவாங்க, என்னவோ போயிடுறேன் அப்படின்ட்டு. ஆனாலும் உட்கார வச்சு போட்டே ஆகணும், இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்கள இது பிரெயின் வாஷ் பண்ணிட்டு உட்கார வச்சு போட்டு விட்டேன். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு, என்ன ரிக்வஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு டேட்டூ போடணுன்னு ஆர்வம் இருக்குது, பட்டு இந்த மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் வருது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலாக நீங்கள் வந்து கன்வே பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க? எதை பற்றி சொல்லணும்? அதான் இப்போ வந்து நாடு முன்னேறது சொல்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு பெண் வந்து உயர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் தவறான கமெண்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாருமே. எல்லாருக்கும் சொல்லிக்கிறது அது ஒன்று தான். அதே மாதிரி டேட்டூ போடுறது அவங்களோட விருப்பம். நாங்கள் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி போடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிடுவோம். அதுக்கு மேலே அவங்க தான் அந்த பெயின் அனுபவிப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, டிசைனோடு நிறுத்திக்கிங்கப்பா அப்படின்றது. ஆனால் இப்போது பொண்ணு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. குறிப்பாக வந்து இந்த கால்ஸ் வர்றது, மெசேஜ் வர்றது ரொம்ப அன்வான்டாக இருக்குது அப்படின்றது. ஒரு அப்பாவாக பொண்ணு வந்து வளர்ந்து வரணும்னு பார்க்குறீங்க, ஆனால் இந்த மாதிரி சம்பவம்லாம் எவ்வளோ சங்கடமாக இருக்குது? சங்கடம்னா இந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 2 மணிக்கு வருது, 1 மணிக்கு வருது, விடிய வருது, விடியல் காலையிலாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. சவுண்டு கேட்டோடனே கட் பண்ணுவாங்க. நான் இவங்ககிட்ட சொல்கிறோம்மா அதுமாதிரி கால் வந்திருக்குமா அப்படி சொன்னோடனே யாருப்பா அப்படி கேட்பாங்க. டேட்டோ பற்றி விசாரிக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பொன் பசங்க பெரிய லெவலுக்கு வருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாகுது. அவங்க எதை நினச்சி நம்ம ஃபீல்டுக்கு வந்து எதில் ஜொலிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள், தப்பான கமெண்ட்ஸு அதுமாரி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள அந்த தொழில் செய்ய விடாமல் முடக்கிற மாதிரி இது. இப்போது ஒரு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வச்சுங்களேன், நான் ஃபோன் எடுக்கிறேன் பரவாயில்ல, அவங்க ஃபோன் எடுத்தால் தப்பான விஷயமா பேசுறது. நான் சில டைம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி சைலண்ட்லேயே வச்சு நிற்பேன், என்ன தான் பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வரும். ஒரு நாளைக்கு 100, எதையுமே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து முதல் டேட்டூ எப்படி ஆரம்பித்தது கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம். அதுக்கப்புறம் நான் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போத்துலேருந்து பாப்பா கூடிய இருக்குது. அவங்க வந்து நான் சொல்லித்தரணுன்னு வரல. அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே நானும் போடுறேன்னு இன்றைக்கி வந்து இவங்கள மாதிரி நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஷார்ப்பாக பண்ணுற அளவுக்கு யாருமே டேலண்டட் கிடையாது. பெருமைக்காக சொல்ல, நிறைய பேர் இன்ஸ்டாலேயோ அதுலேயோ ஈரோட்லேருந்து வந்துக்கிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாங்க. நாங்கள் போட்டுக்கிற டேட்டூ பண்ணால் அது டீட்டெயில் போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்க ஒன்றுமே இருக்காது. அந்த ஷார்ப்னஸோ அந்த நீடில் போடுற ஸ்டைலு அது எதுவுமே நல்லாவே இருக்காது. இவங்க ஒரு சின்ன டேட்டூ போடுவாங்க, அந்த சின்ன டேட்டூவே அவ்வளோ ஹைலைட்டாக போடுவாங்க. அதனால் நம்பி விட்டு போவேன். சில சமயம் வந்து இப்போ நிறையா வந்து ஹிந்திக்காரனுங்க நிறையா பேர் வடக்கன்ஸ் வந்துட்டானுங்க. ஒருத்தன் போகிறதுக்கு 10 பேர் வருவானுங்க பொண்ணு போடுறது சொல்லிட்டு.
திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணாங்கப்பா இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க, இல்லை அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ஒரு முழுமையாக அவருடைய பொன் வளர்ச்சிக்கு, ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோலாம் தடைகள் இருக்குது பாருங்கள். இதே ஒரு 2 வருஷம் முன்னாடி இதே கலாட்டா டிவிலேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன இண்டிவிஜுவலாக பேட்டி எடுத்தாங்க. அப்போவே நான் எல்லாத்தையும் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பொண்ணை மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்க வரணும் அப்படின்றதுக்காக அவங்க கூப்பிட்டு வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்தீங்க. நான் வந்து வெளில போயிட்டேன், இப்போ தான் வந்தேன். வரும்போது மாரி இன்டர்வியூ எடுத்துனுக்குறாங்க, என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மனசுலேருந்து என்னென்ன சொல்லிச்சு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளருதுன்றதை பார்க்க மாட்டானுங்க. தப்பு தப்பா டேட்டோ நீங்கள் போடுறது பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிக்குது, அந்தமாரி தப்பு தப்பா எதனா மெசேஜ்லேருந்து கால்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஃபீல்டை டேட்டோ ஃபீல்டை ரொம்ப கெடுக்கிறாங்க. அது எப்படின்னா, சில பேர் எப்படின்னா அப்படியே மேலே கை வச்சு மேலே இங்கேருந்து இப்படி தடவுற மாதிரி, இங்கேருந்து இப்படி தடவுற மாதிரிலாம் அவனுங்க வியூஸ் கோசமும், அடுத்தது வந்து கமெண்ட்ஸ் கோசமும், சப்ஸ்கிரைப்காகவும் நிறைய பேர் தப்பாக பண்ணுகிறானுங்க. ஆனால் இந்த ஃபீல்டு வந்து கலையாக நினச்சி நாங்கள் பண்ணுகிறோம். ஆரம்பத்துலேருந்தே நான் பண்ணுறேன், என் பொண்ணு, என் பையன் வழியாக பண்ணுவோம் நாங்கள். அதனால் இந்த தொழிலை யாரும் கொச்சப்படுத்தாதீங்க. இந்த தொழில் ரொம்ப டீசெண்டான தொழில், அருமையான கலை. பேப்பரில் எழுதிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அழிச்சிடலாம். அதே வந்து உடம்புல போகிற டேட்டோ எங்கே போட போகிறோம், எப்படி போட போகிறோம், அது எதுக்காக போட போகிறோம், அந்த பர்பஸ் தெரியாமல் போடுறதுக்காக இங்கே வராங்க. சில பேர் ஏமாத்துறதுக்கு கூட வராங்க. அதுதான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஒரு காட்டணுன்றதுக்காக இன்றைக்கி கூட ஒரு 3 டெம்பரவரி டேட்டோ, 3மே அந்த மாதிரி டெம்பரவரி டேட்டோ தான் கேட்குறாங்க. ஆமாம், போடுவாங்க. பேர் போட்டு என்ன பண்ணுவாங்க, உன் பேரை போட்டுக்கிறேன் பாரு, ஐ லவ் யூ அப்படி இப்படி. அந்த பொண்ணு என்ன நினைக்கும், பொண்ணுங்களும் சரி பையனும் சரி டெம்பரவரி டேட்டோ கேட்குறாங்க. யாரை ஏமாத்துறதுக்காக இது கிடையாது. இந்த டேட்டோ தொழில் வந்து ரொம்ப அற்புதமான தொழில். இது ஒரு கலை, பெரிய கலை. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாருங்கள். தமிழன் டேட்டூஸில் இருக்கிற ஒரு நுணுக்கத்தையும் பாருங்கள். ஒரே ஒரு சின்ன வேல் போடுவாங்க, அந்த வேல் உள்ளே எவ்வளோ ஒரே போட்டதை திருப்பி போட மாட்டோம். ஒருத்தர் போடுறாங்க டேட்டூ, அதே டேட்டூ காப்பி பேஸ்ட்டு பண்ண மாட்டோம். நம்ம போடுற டிசைன் வேறு டிசைன் அப்படி தான் மாற்றி. ஆமாம், ரைட். அதுதான் வந்து ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு. அதை தான் நானும் வந்து சொல்லி கொடுத்துன்னு வரேன் பசங்களுக்கும். அதேமாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு யாருமே இங்கே கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ரஷ்யா, இப்போ கூட பாப்பா வந்து டென்மார்க் கூட்டுக்கிறான். இது படிக்கிறதுக்கா, டேட்டூ போடுறது. ஆமாம், டென்மார்க் வந்து. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பூஜா. சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வேறு பாதையாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை கலாட்டா சார்பாக தெரியப்படுத்துகிறோம். நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.